என் ஹஸ்பண்ட் லாஸ்ட் 1 வீக்கா வந்து பாஸ்தா செஞ்சு குடுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நானும் செஞ்சு குடுக்கணும்னு தான் நெனைக்கிறேன். பட் ஏனோ தெரியல செய்ய முடியல. வேற வேற பிளான்ஸ் வந்துருது. அதனால என்னடா இது பாஸ்தாக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு, காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க கேட்ட மாரியே வந்து பாஸ்தா செஞ்சு குடுத்துட்டேன். வீட்ல பலாப்பழம் அறுத்தோம் இல்லையா? அதுல இருந்த பலாக்கொட்டையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். பலாக்கொட்டையில வந்து காரக்குழம்போ, இல்ல சாம்பார்ல போட்டாலோ வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் காரக்குழம்புல அந்த புளி, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து பலாக்கொட்டை சாப்பிடுறதுக்கே அவ்ளோ அருமையா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பலாக்கொட்டை காரக்குழம்பு. குழம்பு செய்யும்போது தான் பார்க்குறேன் மிளகாத்தூள் வந்து கொஞ்சமா தான் இருக்கு. எப்பவுமே எங்க அம்மா தான் வந்து எனக்கு அரைச்சு குடுப்பாங்க. நானும் வந்து நோட் பண்ணவே இல்ல. ஆல்ரெடி ஸ்டாக் கொஞ்சம் வச்சிருப்பேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கொஞ்சமா தான் இருக்கு. சரி இன்னைக்கு வைக்கிற குழம்புக்கு ஆகும்ல, நாளைக்கு கதைய நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி குழம்பு கொதிக்கிற இந்த கேப்ல இன்னும் கொஞ்சம் பலாக்கொட்டை வச்சிருந்தேன்னா, அதோட தோலையும் வந்து ரிமூவ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம்னா, இன்னும் ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு கூட அத வேற ஏதாவது செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, அதையும் சைட் பை சைட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நான் இத செஞ்சு முடிக்கவும், குழம்பு ரெடியாகவும் கரெக்ட்டா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே வந்து காரக்குழம்பு செஞ்சா, ஒண்ணு சைட் டிஷ்க்கு வந்து அவிச்ச முட்டை இருக்கணும். அப்படி இல்லையா அப்பளம் இருக்கணும். உங்களுக்கு காரக்குழம்புக்கு எந்த சைட் டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஃப்ரைடேவா போயிருச்சா, அதனால வந்து முட்டை இல்ல, அப்பளம் தான். அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு.